பூச நட்சத்திரக்காரர்கள், கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும், 27 நாளைக்கு ஒரு முறை. கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த நாள் அன்று லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அல்லது லக்ஷ்மி நாராயண் வழிபாடுகள் செய்வது மிக மிக யோகமாக இருக்கும். இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக தனம், குடும்பம், வாக்கு, இந்த ஸ்தானம் விருத்திகள் நல்லா இருக்கும். கடன், பகை, நோய், வழக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றது, அதாவது அந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சந்திர பலம் உள்ள ஒரு நாள். கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரனை சந்திக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் பிரார்த்தனைகள் செய்வது அந்த வேண்டுதல் பலிதமாகக்கூடிய சூழல்களை உருவாக்கும். மாற்று மதத்தவரும், குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மதம் சார்ந்த தொழுகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு போகலாங்க. உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருந்தால் போகலாம். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் சர்ச்சுக்கும் போய் வழிபட்டு வரலாம். பிரச்சனைகள் தீர்ந்தால் சரி. சூரியன் சந்திரர்கள் மதம் பார்த்து உதிப்பதும் இல்லை, மதம் பார்த்து மறைவதும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாளை வழிபடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மதியத்தில் ஆரம்பித்து அடுத்த நாள் வரைக்கும் போகும். அந்த டைமுக்கு ஏதாவது டைமில் போயிட்டு வாங்க. இந்து சாஸ்திர பிரகாரம் லக்ஷ்மி நாராயண வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடுகள், இந்த பூச நட்சத்திரக்காரங்கள் செய்வது எப்பவுமே யோகம்ங்கிறத நம்ம சொல்கிறோம். மற்றவர்களும் நீங்கள் புத்த மதம் சார்ந்து இருக்கிறாங்க, ஜைனிஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்க யாராக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை கரெக்டாக, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை கரெக்டாக ஐடென்டி பண்ணி அந்த நாளில் போய் வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் நல்லாக இருக்கும். இது அனுபவபூர்வமாக நிறையா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.